நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன செல்வி, புடவை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? பயந்தே போயிட்டேன். ஏங்க, முகூர்த்த புடவை வாங்கணும்னா பார்த்து தானே வாங்க முடியும். எல்லாம் பார்த்து தான் நடந்துட்டு இருக்கு. என்னது? அதாவது நீ பார்த்து தானே புடவை வாங்கிட்டு வந்திருப்பேன்னு சொன்னேன். இருந்தாலும் இவ்வளவு லேட்டா வரக்கூடாது. ஏங்க, வர வழியில உங்க மாமனாரை பார்த்துட்டு வரேன். மாமா சார் பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போயிருந்தியா? தாமரையோட அப்பாவை பார்த்துட்டு வரேன். அவரா? எனக்கு 3 மாமனார். அதுல ஒரு பதட்டத்துல இந்த சென்சிட்டிவ் இஷ்யூவை பேசிடக்கூடாது. அம்மா ரெட் கலர் படம் செலக்ட் பண்ணாங்க. சூப்பரா இருந்தது. வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாட்டி, நான் ஒரு கலர் சொன்னேன் பாட்டி, அது சூப்பரா இருக்கு. நல்லா இல்லன்னு சொல்லிட்டேன். செல்வி, புடவையே வாங்கிட்டோம். பாருங்க, இது புடிடா. இதோ. ஆஹா, பியூட்டிஃபுல் சாரி. இங்க பாருங்க, பிளவுஸ். அப்பா, வித் பிளவுஸ் தானே, வெரி குட். அப்பா பாப்பா, பாருங்க, நல்ல காம்பினேஷன். ஆமாமா, நான் செலக்ட் பண்ணிருந்தா கூட இவ்வளவு அழகா செலக்ட் பண்ணிருக்க மாட்டேன். அம்மா செலக்ஷன் தான் ஃபுல்லா. நான் போயிருந்தா இன்னும் நல்லா செலக்ட் பண்ணிருப்பேன். ஏய் காவேரி, ஹாஸ்டல்ல இருந்து எப்போ வந்த? ஏய், நீ எப்ப வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. புடவை என்கிட்ட காட்டி ஒப்பீனியன் கேட்க மாட்டீங்களா? மாப்பிள்ள தான் பாக்கல, புடவையாவது பாக்கலாம்ல. ஐயோ, உன்னை யாரு பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க? பாரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா காவேரி, சொல்லு. நானா கட்டிக்க போறேன், நீ தானே கட்டிக்க போற. ஏய், புடவை நல்லா இருக்கான்னு தானே கேட்டா? நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு சூஸ் பண்ணும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லதா வேணும். உனக்கு எதுக்கு புடவைமா? ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு உனக்கு சூப்பரான ஒரு ட்ரெஸ் நான் செலக்ட் பண்றேன். ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு கட்டிக்கிறதுக்காக நான் கேக்கல, என்னோட கல்யாணத்துக்கு இதை விட சூப்பரா ஒரு புடவை வேணும். ஏய் வாங்கப்பா. என்ன என்னடி பேசுற? ஐயோ, ஏய் நீ போடல, போடா உள்ள. எதுக்கு அவங்கள போய் பாட்டி கத்த பேசிட்டு? இது பார், உனக்கு என்னடி அவசரம்? உனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? அவளுக்கே நான் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு வேண்டாம்னு சொல்லுவீங்க? ஏங்க, நீங்க தானே நல்லபடியா பேச முடிச்சீங்க. நல்லது நடக்கும்போது நல்லபடியா முடிக்கிறதுக்கு வழிய பாருங்க. என்ன அடக்கு, அவளை அடக்காத. என்னங்க இது? ஐயோ, என்னங்க இது? காவேரி விளையாட்டுக்கு தானே சொன்னா, ஏன் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இல்ல பாட்டி, நான் சீரியஸா தான் சொல்றேன். இங்க பாருங்க. ஏமா, நீங்க வெளிய போனப்போ கேஸ் திறந்து விட்டு போயிட்டீங்க. எல்லா கேஸும் வெளிய போயிடுச்சு தெரியுமா? தப்பி தவறி நான் ஆன் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? கிச்சன்லயா கேஸ்? நானா? இல்லம்மா, நான் எல்லாமே மூடிட்டு தாமா போனேன். ஆமாமா, நீங்க மறந்துட்டீங்க. இல்ல கிச்சன் வேலை முடிஞ்சோனே நான் கேஸ் மூடிட்டு தான் போனேன். செல்வி, இந்த புடவையை பார்த்துட்டு தாமரோட அப்பா என்ன சொன்னாரு? நீ எதுக்காக கிச்சனுக்கு போன? இல்ல அப்பா, காஃபி வேணும்னு கேட்டாரு, அதான் போட போனேன். பிங்க் புடவை. இல்ல இல்ல, நான் கேஸ் மூடிட்டு தான் போனேன். இல்லம்மா, நீங்க மறந்துட்டீங்க. இல்ல ஜிஜே காஃபி கேட்டாருமா, நான் தான் போட்டு கொடுக்க போனேன். ஏங்க, நீங்க எதுக்குங்க காஃபி கேட்டீங்க? எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருந்தது. அத்தை காஃபி நல்லா போடுவாங்க, அதனால. நீங்களே நல்ல காஃபி போடுவீங்களே? போடுவேன். தலைவலியா இருந்தது, என்ன செய்யறது? என்ன இது? நான் கேஸ் தாமரோட அம்மா வீட்ல இருந்தாங்களா? அவங்க புடவையை பார்த்தாங்களா? நீங்க தாமரோட அம்மா புடவை வாங்குறதுக்கு வர முடியாதுன்னு சொன்னீங்க. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு. அப்புறம் ஆபீஸ்ல இருந்து எப்ப வீட்டுக்கு வந்தீங்க? காஃபி குடிக்க வந்தேன். ஐயோ, காஃபி குடிக்கிறதுக்கு நீங்க வீட்டுக்கு வந்தீங்களா? இல்ல, காஃபி குடிக்கலான்னு வீட்டுக்கு வந்தேன், குடிச்சிட்டு போலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. புடவைய அவங்க வீட்ல பார்க்கவே இல்லை. நான் கிச்சன்ல எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க ஞாபகம் இல்ல சொல்லல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் தப்பி தவறி ஆன் பண்ணிருந்தா எனக்கு என்ன இல்ல, நான் மூடிட்டு தான் போனேன். எனக்கு தெரியாதா? நான் செல்வி விடம்மா. இருங்க, அது பிரஸ்க்கு போறோம்னு சொன்னீங்க, இப்ப போலாமா? அப்படியே போயிட்டு நான் ஆபீஸ் போயிடுறேன். இல்லங்க, நான் கேஸ் வந்து அம்மாடி செல்வி, அது விடம்மா. மாப்பிளைக்கு Dress எடுத்தாச்சா? இல்லம்மா, இவளுக்கு ஜுவல்ஸ் வாங்கலையா? ஜுவல்ஸ் வாங்கணும்னு சொன்னீங்க. அவளுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா? கல்யாணம்னா சும்மாவா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, ஒரு லிஸ்ட் போடு. யார் என்ன செய்யணும்னு ஒரு லிஸ்ட் போடு. சரி. அப்புறம் இந்த ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்காக வாங்குறதுக்கு நல்ல நாள் பார்த்து தான் வாங்கணும். ஆமாம்மா, நல்ல நாள் என்னென்ன கரெக்டா பார்க்கணும். ஆமாமா. ஒரு காஃபி வேண்டாம்.
ஹாய் மாமா. ஏன் நீங்க புடவை எடுக்க வரல? இல்ல மாமா கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு அதான். சரி காவேரி வந்து அவளை பாத்தீங்களா? இல்லப்பா நான் இங்கே இருந்தேன்ல அதான். சரி கூப்பிடுறேன். காவேரி இல்ல காவேரி சொன்ன கேளு அப்பா, அவங்க பிஸியா இருக்காங்கல்ல, அப்புறம் பாத்துக்கலாம் விடுப்பா. சரி எல்லாரும் கீழே புடவை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்களும் வந்து பாருங்க வாங்க. இல்ல நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். இல்ல மாமா நீங்க வாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க வாங்க மாமா. இல்லப்பா எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு அதான். சரி காஃபி போட சொல்லட்டுமா? அம்மா வேணா காஃபி போட சொல்லட்டுமா? அம்மா வந்துட்டாங்களா? கீழே தான் இருக்காங்க. காஃபில ஒண்ணு வேணாம், கொஞ்ச நேரத்தை சரியாடு, நானே வரேன். நீங்க கீழே வாங்க மாமா. சொன்ன கேளுப்பா. என்ன ஐஸ்வர்யா? இங்க வாயே. கூப்பிடுறேன், போயிட்டு வந்துடுறேன் மாமா. யோ வக்கீல், இது பகலா ராத்திரியா? பகல் 12 மணியா? இவன் ராத்திரி நினைச்சு தூங்குறான் போல இருக்கு. எழுப்பியா? தம்பி தம்பி. சார். ஏன் தம்பி, சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை பார்க்குற? ஓசியில் வேலை பார்க்குற மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க? சார் ஒரு வகையில் ஓசியில் வேலை பார்க்குற மாதிரி தான் சார். 2 மாசமா சம்பளமே கொடுக்கறது இல்லை சார். 2 மாசமா சம்பளம் கொடுக்கலையா? உனக்கு கொடுக்குற சம்பளத்தையும் சீச்சையே எடுத்துக்கிறானா? ஏன் தம்பி, அதுக்காக வேலை நேரத்தில் தூங்கணுமா? யாராவது வந்தால் தானே சார் முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு. காலையில் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வருவாங்க, அதுக்கப்புறம் யாருமே வர்றதில்லை சார். யோ வக்கீல், இவன் சம்பளம் கிடைக்காத கோபத்தில் இருக்கான். லிஃப்ட்ல ஏறினா பாதி வழியிலே நிறுத்தினாலும் நிறுத்திடுவான். நாம படி வழியிலே ஏறி போயிடலாம். படி எங்க இருக்கு? படி இருக்கிற இடத்துல தான் இருக்கும். வாயா. வக்கீல் ஐயா, என்னையா இது? எவனுமே வேலை செய்யல, தூங்கிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை தூங்குறது தான் இங்க வேலையா என்னமோ. இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கய்யா. கோர்ட்ல தூங்கித்தான் விடுதலையாக வேண்டியவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு என் மேல ரொம்ப பொறாமையா. நான் பேர் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காத? யோ பட்டாபி, என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு போங்க. யோ பட்டாபி. யாரியா இது? சார் நீங்களா? குட் மார்னிங் சார். வணக்கம் சார். என்னையா, இந்த ஆபீஸ்ல நீ மேனேஜரா தானே இருந்த? ஆமாம் சார். பீன் ஆக்கிட்டாங்களா? இல்லை சார். பின்ன இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்க? இல்லை சார். உன் தலைமையில எல்லாருமே தூங்குறாங்க, யாருக்கும் சம்பளமே கொடுக்கலையா? ஆமாம் சார், 2 மாசமா சம்பளமே கொடுக்கல சார். அதான் உங்க சேர்மனை உள்ள வச்சு பூட்டிட்டு வேலை செய்யாம ஸ்ட்ரைக் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லை புது சார். விதமா ஸ்ட்ரைக் பண்றாங்கய்யா. எல்லாரும் தூங்கிக்கிட்டே ஸ்ட்ரைக் பண்றாங்க சார். அப்படிலாம் இல்லை சார், வேலை ஒன்றும் இல்லை, அதான் தூங்கிட்டு இருக்கோம். உங்க சேர்மன் சீச்சே தூங்குறாரா முடிச்சிருக்காரா? உள்ள போய் பார்த்தா தான் சார் தெரியும். பாக்குறேன். யோ வக்கீல் ஐயா, நீ தூங்கிறாத, வா. சார் போய் டீ வாங்கிட்டு வருவா. இங்கே தான் வேலை ஒன்றும் இல்லை, டீயாவது போய் வாங்கிட்டு வரேன் சார். வாங்கிட்டு வர சொல்லுவேன். பாவம், நீ சம்பளம் வாங்கலையே. ஆமாம் சார். வேண்டாம். சரி சார். வணக்கம் சீச்சே. வாங்க வாங்க. என்ன சீச்சே ஈ அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஈலாம் என் ஆஃபீஸ்க்குள்ள வராது சார். கொசு அடிச்சிட்டு இருக்கேன். உங்க ஆபீஸுக்கு கொசு வருமா? கொசு வரும், நீங்களும் வருவீங்க. நானும் கொசுவும் ஒன்னா சீச்சே? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். நீங்க கொசு இல்ல, பசு. பசுத்தோல் போர்த்திய சிங்கம், சிங்கப்பெருமாள். அப்ப நீங்க பசுத்தோல் போர்த்திய புலியா? போதும் சார், சூக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. ஆமாயா, வெளியே ஆபீஸுக்குள்ள வரும்போது சத்திரத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. ஏன் சீச்சே 2 மாசமா யாருக்கும் சம்பளமே கொடுக்கலையா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? என் மூஞ்சி வச்சு சொல்றீங்களா? இல்ல, வெளியே தூங்குற மூஞ்சில பார்த்து கண்டுபிடிச்சேன். சம்பளம் தான் கொடுக்கல, ஒரு பாயாவது வாங்கி கொடுக்கலாம்ல, படுத்தாவது தூங்குவானுங்கல்ல. அவங்க படுக்கிறது இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. என்னையா புகை வருதுயா? வேணாயா, நிக்கிறேயா. ஆமா புகை வரும், என் காதலையும் புகை வரும். என்ன 2 மாசமா எந்த புது கான்ட்ராக்டும் இல்ல, வெளியில இருந்து வர வேண்டிய பணம் வரல, அப்புறம் எப்படி சம்பளம் கொடுக்கறது? இந்த பாருங்க, 3 போன் இருக்குன்னு பாக்குறீங்களா? எல்லாமே சும்மா ஜஸ்ட் வெட்டி டம்மி போன் மாதிரி, அவ்வளவுதான். இதுவே இல்லாத போது அவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது? கொடுக்க முடியாது. அப்போ
பிசினஸும் படுத்துருச்சா? ஏன் சீச்சே, பேங்க்ல பணம் இருக்கும்ல, அதை எடுத்து சம்பளம் கொடுக்கலாம்ல? அதை எடுத்தாச்சுல்ல. அதை நீங்க எடுத்துட்டீங்களா? சரி, உங்க மாமா சாரை பார்த்து சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லலாம்ல? நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கம்பெனி படுத்து போச்சுன்னு அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல? ஆபீஸ்ல உட்காந்து நீங்க ஈ அடிச்சுக்கிட்டீங்கன்னு நான் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல? சிங்கப்பெருமாள் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தேன், நல்ல தம்பி கூட்டிட்டு வர சொன்னா அவர் கூட்டிட்டு வரல, நான் அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல? உங்களை விட நல்ல தம்பி பெரிய ஆள் ஆயிட்டான்னு நான் அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல? இந்த இல்ல பிசினஸ் இதோட நிறுத்திக்கலாமா? அதான் பிசினஸே இல்லாம போயிருச்சே. உங்க பிசினஸ படுக்க வச்சு உங்களை கொசு அடிக்க வச்சது நல்ல தம்பி. நினைச்சேன். உள்நாட்டு வியாபாரியும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கான், வெளிநாட்டு வியாபாரியும் அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி உங்களுக்கு புதுசா பிசினஸ் வரும், புதுசா கான்ட்ராக்ட் வரும், புதுசா எக்ரிமெண்ட் வரும்? கோசு தான் வரும். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சீச்சே, நல்ல தம்பி ஏற்கனவே உயரம், இப்போ இன்னும் உசரத்துக்கு போயிட்டான், தொட முடியாத இடத்துக்கு போயிட்டான். சீச்சே, கெட்ட பிசினஸுக்கும் அவங்ககிட்ட தான் போய் நிக்கிறானுங்க, நல்ல பிசினஸுக்கும் அவங்ககிட்ட தான் போய் நிக்கிறானுங்க. பிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு போட்டியா நல்ல தம்பி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். விஸ்வநாதன் உள்ள போனதும் இந்த ஆபீஸ்ல இருந்த லட்சுமி போயிடுச்சு. சீச்சே, போகல. யார் சொன்னாங்க? இருக்காவ தூங்கிட்டு இருக்கா, கூப்பிடுறேன். லட்சுமி, சீச்சே, நான் உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிற லட்சுமியை சொல்லல, பணத்தை சொன்னேன். எல்லாமே நல்ல தம்பி கிட்ட போயிருச்சு. விட மாட்டேன் சார், போக விட மாட்டேன். போன பின்னால போக விட மாட்டேன்னு சபதம் பண்ணா எப்படி? விஸ்வநாதனை அழிக்கணும்னு நினைச்சேன், அழிச்சிட்டேன் அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்றான். நான் அவனை பார்க்க போனப்போ பார்ட்டி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான், 2 கையிலையும் 2 கிளாஸ் வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். சீச்சே, நான் சொன்னேன் சார், மாமா சார் கிட்ட அப்பவே சொன்னேன். 2 கிளாஸ்ல வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான்னா? ஐயோ, அது இல்ல சார், அவனை வளர விடக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, அவன் வளர்ந்துட்டான், விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அழிக்க பாக்குறான். ஆனா மாமா சார் மாதிரி நான் இழிச்ச வாயன் இல்ல. அதான் எனக்கு தெரியுமே. நான் ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சு அழிச்சே தீருவேன் சார். அதான் எனக்கு தெரியுமே. முடிவு கட்டினா கொலை கூட பண்ணுவேன். அதான் எனக்கு தெரியுமே. எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும்? இப்ப நீங்க தானே சொன்னீங்க. காமெடி பண்ணாதீங்க சார், சீரியஸா பேசிட்டு இருக்கோம்ல. சீக்கிரட்டா ஒரு விஷயம் சொல்லணும், வாங்க. நீங்க இருங்க சார், வாங்க சார். தூங்கிறாதையா? எல்லாத்துலயும் நம்மள கூட வச்சுக்குவாங்க, ஆனா இந்த மாதிரி விஷயம் பேசும்போது மட்டும் வெளியே நில்லுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளையும் கூட வச்சுக்கிட்டா ஏதாவது லா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கலாம்ல. வக்கீலுக்கு ஒரு வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஜெய வக்கீலு, நான் உள்ள போனதும் வக்கீலுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்பிருப்பியே. ஐயா, உன்னை பத்தி எனக்கு தெரியுமியா. சிங்கப்பெருமாள், சொன்னதை செய்றீங்களா? நீங்க சொன்னதையும் செய்வேன், சொன்னதுக்கு மேலையும் செய்வேன். சீச்சே, அதே மாதிரி நீங்களும் சொன்னதுக்கு மேல செய்றேன். செய்றேன். பட்டுமா? வக்கீலு ஐயா, இன்னும் தூங்குனாயா? சம்பளம் கிடைக்கிற வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டான் போல. ஜிஜே கிட்ட நல்லா பத்த வச்சிங்க. அப்போ நான் பத்த வைக்கத்தான் இங்க வந்தேன்னு சொல்றியா? இப்பெல்லாம் நீங்க வத்தி பொட்டியும் கையுமா தானே அலையிறீங்க. வக்கீலு, நான் பத்த வைக்கிறேன், ஆனா நான் நினைக்கிற மாதிரி எரிய மாட்டேங்குதியா. இனிமே வத்தி பெட்டி மட்டும் பத்தாது, பெட்ரோலையும் கொண்டு வரணும். ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். என்னையா சந்தேகம்? முன்னெல்லாம் நீங்க தனியா கட்சி நடத்தினீங்க, இப்ப அரசியோட கூட்டணி சேர்ந்திருக்கீங்க. ஆனா எதுக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கூட்டணி விட்டு வெளியே வருவன்ல, அப்ப சொல்றேன். என்னடி குட்டிப்பட்ட பூனை மாதிரி சுத்திட்டே இருக்க?
ஒன்றும் இல்லை. என்னடி? ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. பொய் சொல்லாத. இருங்க, அவசரப்படாதீங்க. பார்க்க தானே போறீங்க. என்ன பார்க்க போறேன்? அது அம்மா, அண்ணா, அண்ணி வாங்க வாங்க வாங்கம்மா. என்னண்ணா எப்ப ஃபோன் பண்ண இவ்வளவு லேட்டா வரீங்க? நாங்க எப்போ கிளம்பிட்டோமா. உன் அண்ணி தான் அழகு போட்டி கிளம்புற மாதிரி அந்த கூந்தல போட்டு பின்னு பின்னிட்டு இருந்தா, அதான் லேட்டு. போதும். ஏதோ என்னோட நாத்தனாரு கோட்டீஸ்வரி ஆயிட்டாலேங்கிற சந்தோஷத்துல கொஞ்சமா மேக்கப் போட்டேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஐயோ, உங்க சண்டையை நிறுத்துங்க. உள்ள போலாம் வாங்க. வாங்கம்மா. நான் எடுத்துக்கிறேன். வாங்க நீ. மா, என்ன வெயிட்? என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வராதவங்க வந்திருக்கோம், வாங்கன்னு வாய் திறந்து கூப்பிட கூடாதா? வாங்க. மரியாதைலாம் கேட்டாதான்ப்பா கிடைக்குது. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இதத்தான் நீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னேன். என்ன திடீர்னு உங்களுக்கு உன் மேல பாசம்? பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீ வர சொன்னியா? எதுக்கு? எதுக்குன்னு கேக்குறேன். செல்வா, செல்வா, பேசிட்டு இருக்கீங்களா? சரி, அப்புறமா வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட ஐடியா கேட்டாரு. அத நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். அது இப்ப புடிச்சு கேட்டுட்டு இருக்காரு. நான் அதான் சொன்னேன், இப்போ இதை டிஸ்கஸ் பண்ற நேரம் இல்ல உதய், நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவ்வளவுதானே? நான் வேணா ஐடியா தட்டுமா? ஏய், நீ ஒரு ஐடியாவும் கொடுக்க தேவையில்ல. உள்ள போ. போடி உள்ள. ஐடியா தரலாம். ஐடியா என்னண்ணா? நீங்க பேசிட்டு இருங்கம்மா, நாங்க உள்ள இருக்கோம். சரிண்ணா. ஏய் நில்லுடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. வந்தவங்க முன்னாடி ஒன்னும் பேச வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். வீடு ரொம்ப நல்லா இருக்குடி. வாங்க நீ. அம்மா வாங்க. வாங்கண்ணா. ஐயோ அம்மாடியோ, எவ்வளோ பெரிய வீடு. இவ்வளோ பெரிய வீடு உனக்கே வா. சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், ஜூஸ், பாதாம் கீர், என்ன வேணும்னு சொல்லுங்க. அட என்னப்பா நீ, இனிமேட்டு இங்க தானே இருக்க போறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னா குடிச்சிட மாட்டேன். உங்களுக்கு இல்லாததான். என்னத்த செல்வராணி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? ஐயய்ய, என்ன தம்பி வந்ததும் வராதமா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க இனிமேட்டு இங்க தான் பெர்மனன்ட்டா தங்க போறோம். இங்க இருக்க போறீங்களா? ஆமா, அப்படி சொல்லி தான் செல்வராணி இங்க வர சொல்லுச்சு. பின்ன என்ன உதய், இவ்ளோ பெரிய வீட்டுல யாருமே இல்லன்னா போர் அடிக்கும்ல. எவ்வளவு நாள் தான் நான் உங்க முகத்தையும் நீங்க என் முகத்தையும் பாத்துட்டு இருப்பீங்க. இங்க பாருங்க, எங்க அண்ணி, அண்ணா, அம்மா எல்லாம் வந்த உடனே வீடே ரொம்ப கலகலப்பாயிடுச்சு உதய். அது மட்டும் இல்ல செல்வராணி, இந்த அண்ணி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோன்னே இந்த வீடே எவ்வளவு வெளிச்சமாயிடுச்சு பாத்தியா? ஆமா அண்ணி. உதய், தங்கச்சி கொஞ்ச நாள் வந்து கூட இருங்கன்னு ஆசைப்பட்டுச்சு, அதனாலதான் வந்தோம். மத்தபடி எதுவும் இல்ல. அடட, நீங்க என்னங்க வழ வழ கொழ கொழன்னு பேசிக்கிட்டு? நாங்க இங்க பெர்மனன்ட்டா இருக்கிறதுக்கு தான் வந்தோம். ஏய், சும்மா இரு கொஞ்ச நேரம். அண்ணா. செல்வராணி, உங்ககிட்ட தனியா பேசணும். உள்ள வா. சரி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க ஏய், பார்த்தது போதும், அதை எடுத்துட்டு வா. வாங்கம்மா. ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க. எதுக்காக இவங்கள வர சொல்லிங்க தங்க சொன்னேன்? அதான் நான் சொன்னேன்ல, அவங்க இங்க இருந்தா வீடு கலகலப்பா இருக்கும்னு. இல்ல, நீ வேற ஏதோ பிளான் வச்சிருக்க. சும்மா சொல்லக்கூடாது. சொத்து கிடைச்ச உடனே என் புருஷன் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டாருப்பா. எப்படி அது எவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? சொத்தை புடுங்கிறது, வீட்டுல இருக்கிறவங்கள வெளியில விரட்டி அடிக்கிறது, இதுலலாம் எங்க அண்ணி பெரிய எக்ஸ்பர்ட். எவ்வளவு நாள் தான் உதய் நீங்க, நான், கலை, கண்ணன் ஒரே வீட்டுல தங்கறது? இந்த வீடு நமக்கு மட்டுமே சொந்தமாகணும். அது தானா நடக்குமா? நடக்காதுல்ல. ஆனா என் டீம் பண்ற வேலையில எப்படி உங்க தங்கச்சியும் அவங்க புருஷனும் தலை தரிச்சு வீட்டை விட்டு ஓடுறாங்கன்னு மட்டும் பாருங்க.
என்னம்மா உன் புருஷன்? கத்தி பேசாதீங்க, அவர் உள்ள இருக்காரு, மெதுவா பேசு. நீ வா. என்ன உன் புருஷன் தனியா உள்ள கூட்டிட்டு போய் என்னமோ பேசினாரு? நாங்க எல்லாரும் வந்தத பத்தி ஏதாவது தப்பா பேசினாரா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கல்ல, உங்களை நல்லபடியா வச்சு பாத்துக்க சொன்னாரு. அப்புறம் உங்க ரூம்ல ஸ்பிளிட் ஏசி போட சொன்னாரு. எங்க ரூம்ல? ஆமா அண்ணி. அத சொல்றதுக்கு எல்லாரும் முன்னாடியே சொல்லிருக்கலாமே, எதுக்கு தனியா கூட்டிட்டு போய் சொன்னாரு? இல்ல அண்ணி, உங்க முன்னாடி சொன்னா நீங்க வேண்டாம் மாப்ள அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதனாலதான் என்ன போதும். தனியா கூட்டிட்டு போய் என்ன சொல்லிருப்பாருன்னு எங்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் நடக்கிறது தானே. சரி, அது கிடக்கட்டும். உங்க ரூம் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கலாங்க. என்ன செல்வராணி, இவ்ளோ பெரிய வீடு இருக்குல்ல, ஒவ்வொரு ரூமா கூட்டிட்டு போய் காமி. அதுல எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அத நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல நானும் உங்க அண்ணனும் தங்கிக்கிறோம். இந்த ரூம்ல வேணா உங்க அம்மா தங்கிக்கிட்டோம். சரி வாங்க. எல்லா ரூமையும் சுத்தி பார்த்ததுல இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்படியா? ஆமா, இவ்வளவுதான் போர்ஷனா? இல்ல, இன்னும் இருக்கா நீ? ஆஹா. ஆமா, கலையும் கண்ணனும் எங்க? அவங்க அந்த பக்கம் தங்கிட்டு இருக்காங்க. உங்க அத்தை? அவங்க ஏதோ மேல ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்காங்க. அண்ணி, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லு. அத்தை வீட்டு நடுவுல ஒரு சோறு எழுப்பி 2 பாகமா பிரிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு நடுவுல சவரெல்லாம் எழுப்ப விட்டுறாத. இந்த வீடு முழுக்க உனக்குன்னு ஆகிக்கோ. அதுக்கு தானே நீ நான் உங்களை வர வச்சிருக்கேன். ஆனா வக்கீல் வந்து கிளியரா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீங்க இந்த வீட்டுல தங்குற வரைக்கும் சுவர்லாம் எழுப்ப முடியாது அப்படின்னு. அவங்க ஏதோ ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் தான் அந்த வீட்டுல இருப்பாங்களாம், அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிடுவாங்களாம். ஆனா இதுல சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கு அண்ணி. என்ன? எங்க அத்தை இங்க தங்குறாங்கல்ல, அதுக்கு மாசம் மாசம் வாடகை தரேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாசம் உதய்க்கும் ஒரு மாசம் கலைக்கும் வாடகை தரேன்னு சொல்லிட்டாங்க. ஏய், என்னடி இது? கலைக்கு எதுக்காக வாடகை கொடுக்கணும்? உன் புருஷன் உதய் தானே அரசியோட ஒரே ஒரு ஆண் வாரிசு. அந்த ஆண் வாரிசுக்கு தான் மொத்த சொத்தம் சேரணும். அதனால மொத்த வாடகையும் நீயே வாங்கிக்கோ. அது எப்படி அண்ணி? பொண்ணுக்கும் சொத்து இருக்குன்னு சட்டம் இருக்குல்ல. ஓ, அது இருக்கா? அதனால நீ அங்க வந்து சொத்துக்காக நின்னுடாதம்மா. ஏன்னா உங்க அண்ணன் சம்பாரிச்சது எல்லாமே தான் சொந்த உழைப்பால சம்பாரிச்ச சொத்துங்க. சரி, இந்த வீடு முழுக்க உனக்குன்னு சொந்தமாவறதுக்கு நான் ஒரு ஐடியா தட்டுமா? என்ன ஐடியா நீ? சொல்றேன். அதாவது உங்க அத்தை வந்து ஒரு மாசம் வாடகைய உன் கையிலயோ ஒரு மாசம் வாடகைய கலை கையிலயும் குடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா. நீ என்ன பண்ற? கலையை எப்படியாவது கரெக்ட் பண்ணி மொத்த வாடகையும் உங்களுக்கே வாங்குற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோ. சரி, கலையை எப்படி கரெக்ட் பண்றது? அதான் நான் இருக்கேன்ல, எல்லா ஐடியாவும் நான் தரேன். அதுக்கு முன்னாடி இந்த கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாடகை குடுக்கறாங்கல்ல, அத பணமா குடுக்க சொல்லாத. சரி, செக்கா உதய் பேர்ல பேங்க்ல போட்டுற சொல்லு. அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 வருஷம் போனதுக்கு அப்புறமா உதய அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு நேரா கலை கிட்ட வந்து, இந்த பாரு, அம்மா இந்த வீட்டை என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க, அதனால தான் மாசம் மாசம் வாடகை என்கிட்ட கொடுத்திருக்காங்க, அதனால மரியாதையா நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு ஒரு மிரட்ட சொல்லு. ஆட்டோமேட்டிக்கா பாரு, கலையும் கண்ணனும் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. அண்ணி, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. உங்களுக்கு கடவுள் உயரத்தை குள்ளமா படைச்சாலும் மூளை நிறைய கொடுத்திருக்காரு அண்ணி. போதும். முதல் கட்ட நடவடிக்கையா எனக்கு கலையையும் கண்ணனையும் பார்க்கணும். வாங்க வாங்க காமிக்கிறேன். கலை, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கண்ணா, செல்வராணியோட அண்ணி. வாங்க. நீ எப்படி இருக்க கலை? நல்லா இருக்கேன்க்கா. சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன குறை இருக்க போகுது? நல்லா தான் இருப்பீங்க. சரி, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? ஆஹா, இவளோட அண்ணன் வந்திருக்காங்க, அம்மாவும் வந்திருக்காங்க, குடும்பத்தோட வந்திருக்கோம். ஆமா, செல்வராணி இத பத்தி உங்ககிட்ட சொல்லல? இல்லையே, நீங்க வரீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆஹா, செல்வராணிய தனி குடுத்தன வைக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். தனி குடுத்தனமா? வேற வீட்டுக்கு எங்கேயாவது போக போறீங்களா? எதுக்குமா வேற வீடு? அதான் இவ்ளோ பெரிய வீடு இருக்குல்ல, அதனால இதே வீட்ல தான் செல்வராணி தனி குடுத்தனம் நடத்த போறா. தனி குடுத்தனமா? இதே வீட்லயா? என்னங்க சொல்றீங்க? புரியலையா?
இனிமேலு செல்வா தனியா சமையல் பண்ணி சாப்பிட போறா. கலை, இனிமே நீயும் தனியா சாப்பிட்டுக்கோமா. என் புருஷன் மளிகை சாமான் வாங்கறதுக்கு போயிட்டாரு. நீ வேணா உன் புருஷனை அமிச்சி தனியா மளிகை சாமான்லாம் வாங்கிக்கோ. என்னது இது? ஒரே வீட்டுக்குள்ள 2 சமையல் தேவையா? பெரியவங்க இவ்வளவு தூரம் சொல்றப்ப அவங்க பேச்ச தட்டினா நல்லா இருக்காதுல்ல கலை. அது மட்டும் இல்லாம எப்ப நம்ம சொத்தை பிரிச்சிட்டோமோ அப்ப தனித்தனி சமையல் பண்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே. அது மட்டும் இல்லம்மா, உதய் பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. செல்வா அவர் கூட போய் ஹெல்ப் பண்ண போறா. குழந்தைய யாரு பாத்துக்கிறது? அதனாலதான் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட இங்க வந்துட்டோம். குழந்தை வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் நாங்க எல்லாரும் இங்கேயே தான் இருக்க போறோம். மளிகை சாமான் வந்துருச்சு நினைக்கிறேன். நான் போய் வாங்கி வைக்கிறேன், நீயும் வா. கலை, மத்தியானம் நீயும் கண்ணனும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க. மத்தியானம் மட்டும் தான் சாப்பிடணும். ராத்திரிக்கு நீங்க 2 பேரும் தனியா சமைச்சுக்கணும். என்ன? வா வா வா. என்ன முழிக்கிறீங்க? சமைக்க தெரியாதா? சரி, 2 பேர் தானே, ஹோட்டல்ல வாங்கிக்கங்க. நீ வா. கலை, பாத்தியா கலை, செல்வராணி சொத்தையெல்லாம் பிரிச்சுட்டு இப்ப சொந்தக்காரங்களையும் வர வச்சிட்டா. இப்போ சமையலும் தனியாக்கிட்டா. அவங்க ரொம்ப அமைதியானவங்க, சாதுன்னு நினைச்சேன். அவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ளயும் இப்படி ஒருத்தங்க இருப்பாங்கன்றது எனக்கு இப்பதான் புரியுது. இவங்க என்னமோ செல்வராணி தண்ணி கொடுத்து வைக்கிற மாதிரி தெரியல. பெர்மனண்டா இங்கே தங்க போறோம்னு சொல்ற பார்த்தா இங்கே தங்கி நம்மள இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அது எப்படி கண்ணா? இந்த வீட்டை தான் உதய் பேர்லயும் என் பேர்லயும் பாதி பாதி அம்மா எழுதி வச்சிருக்காங்கல்ல. அவங்க எப்படி நம்மள விரட்ட முடியும்? நான் கேக்குறேன், செல்வராணி அண்ணா என்ன வசதி இல்லாதவரா? சொந்த வீடு சொத்து சுகம்லாம் இருக்குல்ல, அப்படியே இங்க வரணும். இங்க பாரு, அவங்களுக்கு மட்டும் தான் சொந்த பந்தம் இருக்கா? நான் என்ன யாரும் இல்லாத அனாதையா? எனக்கு அப்பா அம்மா அண்ணா அக்கா எல்லாமே இருக்காங்க. வர வைக்கிற கலை. ஹலோ அப்பா, நான் கண்ணன் பேசுறேன். கண்ணா, எப்படிடா இருக்க? எங்க இருக்கீங்க? கண்ணா, என் கதை பெரிய இருங்க, நான் சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம். சொல்லு. நீங்க அம்மா மங்க அண்ணன் எல்லாம் உடனே பொட்டி போட்டு கூட உடனே கிளம்பிடுறீங்க. என்னப்பா விஷயம்? கிளம்பி வாங்கப்பா, என்னன்னு சொல்றேன். சரி. இங்க பாரியா, சினிமாவுல செட்டிங்ஸ் போட்ட மாதிரியே இருக்குது. ஆமாங்க. எவ்வளவு இப்போது நம்ம மகன் கரனுக்கு நம்ம ஞாபகம் வந்ததே. என்னங்க, பெத்தவங்க மேல பிள்ளைங்களுக்கு பாசம் இல்லாம போகும். அத சொல்லு. அப்பா, வெளில நின்னு பேசுறா எப்படி? வாங்க உள்ள போலாம். வா வா வா. ஆத்தா, மனசு இறங்கிட்டே ஆத்தா. ஏய் அப்பா, கண்ணா கண்ணா வரா. கண்ணா என்ன கண்ணா கண்ணா என்னங்க? இங்க பாரு யார் இருக்கான்னு. சவால் தான், சவாலே சமாளி. கண்ணா நீங்க ஏன் வீட்டுக்குள்ள நின்னு கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? வெளியில போங்க. என்னது கூச்சல் போட்டுட்டு இருக்கோமா? எங்களெல்லாம் உனக்கு அடையாளம் தெரியல? எங்க பார்த்த ஞாபகமா இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியல. அடிப்பாவி. ஏய் நிறுத்தியா, என்ன டம்ம டம்மன்னு அடிச்சிட்டு இருக்க? நிறுத்து. இப்ப அடையாளம் தெரியுதா? உங்களை யார் உள்ள விட்டது? என்னது? வெளிய வாட்ச்மேன போட்டுச்சீங்க, கதவு திறந்தானே கிடக்குது. இந்த பாரு, வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிரதா? ஏய் மரியாதையா பேசு. இது என் மருமக வீடு. நான் என் மகனையும் மருமகளையும் பார்க்க வந்திருக்கேன். அம்மா அப்பா, இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு தகுதி வேணாம். உடுக்கடிக்கிற பரம்பரை எல்லாம் பங்களாக்கு ஆசைப்படுறா. என்ன மைசூர் மகாராஜா பரம்பரையா? ஜாகிரதை. ஏய் நீ வாடி. வா வா. ஏண்டி உடுக்க குடும்பம்னா உனக்கு கேவலமா போச்சா? கண்ணா, உனக்காக தான் அவளை பேசாம விட்டு வச்சிருக்கேன். நீ கேக்கல? நீ என்ன கேக்கல? மைசூர் மகாராஜாவோட பேத்தியானே. அது மட்டும் இல்ல கண்ணா, இந்த பங்களாக்குள்ள வரதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா செல்வராணி, இந்த வீட்ல கலைக்கு பாதி உரிமை உண்டு. நான் அவளோட புருஷன். எங்க அப்பா, எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க அண்ணன். அது மட்டும் இல்ல, செந்தமலரசோட சம்பந்திங்க. உன் சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. என்ன முடிப்பா பாத்துக்கோ. ஆமா நீ வாப்பா. அம்மா வாமா. இனிமே ஆட்டம் பாட்டம் நீங்க பேசுறீங்க. வானே நல்லா இருக்கியா?
விரட்டுறது? நீயே இப்ப டென்ஷன் ஆகுற, கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்துல அந்த கும்பலை எப்படி விரட்டுறேன்னு பாரு. இந்த வீட்டை அம்மா என் பேர்ல உதய் பேர்லயும் பாதி பாதியா எழுதி வச்சிருக்காங்க. அப்போ சம்பந்தி அம்மா எங்க தங்குவாங்க? அம்மாவும் இங்க தான் தங்குறாங்க. ஆனா வாடகை கொடுத்துட்டுன்னு சொல்றாங்க. அட சொந்த வீட்டுல தங்கறதுக்கு அந்த அம்மா வீட்டுக்கு வாடகை கொடுக்கறாங்க? ஏ லூசு, மருமக பேருக்கு எழுதி வச்சதுக்கு அப்புறம் இந்த வீடு எப்படி அவங்களுக்கு சொந்தமாகும்? மருமகளே, வாடகை கொடுத்தா வாங்கிக்க, வருமானம் தானே. அப்பா வாடகை நம்ம மட்டும் வாங்க முடியாதுப்பா. இந்த மாசம் நம்ம வாங்குவோம், அடுத்த மாசம் உதய் வாங்குவானா. டேய், அது தப்புடா. கஷ்டமோ நஷ்டமோ நாம தனியா அனுபவிக்கணும். இந்த வீடு உனக்கே சொந்தமாகணும். சொடலமாட சாமிக்கு நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். நான் அடிக்கிற உடுக்கையில அந்த செல்வராணி ஆடி போகணும். அந்த சத்தத்துல அவ வீட்டை விட்டே ஓடி போகணும். டேய், நான் பேயவே விரட்ட வேண்டாம். இவன் என்னடா ஜூஜுபி. முதல்ல அந்த 4 அடி சைஸ்ல இருக்கிற குட்டி சாத்தான விரட்டணுங்க. நீ தாண்டி என் பொண்டாட்டி. நான் என்ன நினைச்சேன் அதை கரெக்டா சொல்லிட்டு பாரு. இவன் ஒருத்தன். ஆடுபுலி ஆட்டத்துல நான் புலிடி. இப்ப வைங்க. வெட்டிப்டாயா வெட்டிப்டாயா. நீங்க தான் ஆடணும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அராஜகம் நடக்குது இந்த வீட்ல? நடு வீட்ல உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களே, இவ்ளோ பெரிய வீட்டோட மரியாதை போச்சு. வீடு உருப்பிடுமா? உதய், இங்க நடக்கிற அராஜகத்தை பாருங்க உதய். வாங்க சீக்கிரம். அறிவு இல்லாம இந்த வீட்ல உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க. வீடு உருப்பிடு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஏய், இந்த ஆட்டத்தை பார்த்தா உனக்கு கேவலமா இருக்கா? பரம்பரை ஆட்டம்டி. உங்க பரம்பரை ஆட்டத்தை கோல்ட் மெடல் வாங்குவோம் தெரியுமா? அத நீங்க உங்க வீட்ல போய் விளையாடுங்க. நடு வீட்ல உட்கார்ந்து விளையாடுங்க. மரபு வீடு அப்படி ஆடுவோம். ஏன் ஒட்டட கொம்பு, எங்களுக்கு வேண்டாம் சாணியை வச்சு வரட்டி தட்டுவோம். என்ன வரட்டி நீ? அந்த வரட்டி நீ ரோட்ல போய் தட்டி இந்த வீட்ல உட்கார்ந்து விளையாடு. முதல்ல வீட்டை விட்டு வர கல்லாங்குழி கூட ஆடுவோம். ஏன் கபடி கூட ஆடுவோம், அது உங்க ஏரியா. நீ போய் கிரிக்கெட் ஆடு, ஃபுட்பால் ஆடு, ஏன் டான்ஸ் கூட ஆடு. யார் வேணாங்க? நிறுத்துங்க செல்வராணி, என்ன இங்க பிரச்சனை? பாருங்க, நீ நடு வீட்ல உங்க உட்கார்ந்து பண்ற கலை சொல்லு, கலை அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன பண்ணணும்?
அந்த பயம் இருக்கட்டும். அதான் பேசிட்டு இருக்கல. நீ அடிப்பா, எதுக்கு பயப்படுற? அம்மா நீ ஆடுமா, கேட்டு பாருங்க. ஆடுமா. அப்பா. அப்போய். அடி போய். என்னாச்சு? அப்பா நீ அடிப்பா. என்ன? அத்தை. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நல்லா இருக்கேன். என்னடா எல்லாரும் வந்திருக்காங்க? ஏதாவது விசேஷமா? என்னடே எல்லாரும் ஒன்னா கலந்திருக்கீங்க? கலக்கல, தனித்தனியா தான் இருக்கும். செல்வராணிய தனி கொடுத்துட வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். தனி கொடுத்துருமா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மளிகை சாமான்லாம் வரப்போகுது. தனி சமையல். ஓஹோ, வீட்டுக்குள்ளேயே 2 சமையலா? பிரிச்சுட்டீங்களா? அம்மா நாங்க பண்ணலம்மா. எல்லாமே நடக்கும்டே. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இத எங்களை பார்த்து கூத்தாடின்னு சொல்றீங்களா? சத்தம் போடாம இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அம்மா கொஞ்சம் திரும்புங்க. போதும் போதும், அப்படியே இருங்கம்மா. ரெடி? ஓகேம்மா. அம்மா அப்படியே கொஞ்சம் திரும்புங்க. அப்படியே இருங்கம்மா. அப்படியே இருங்கம்மா. ஓகேம்மா. ஸ்மைல். ரெடி? அம்மா நாளைக்கு வந்து போட்டோ வாங்கிக்கம்மா. உங்க பேரு? ரஞ்சனி.
யார் சார் யார் வேணும்? இப்போ வந்துட்டு போறாங்க ஒரு அம்மா, அவங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். அவங்க பேரு ரஞ்சனின்னு சொன்னாங்க சார். அவங்க அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நாளைக்கு போட்டோ வாங்க வர சொல்லியிருக்கேன் சார். நாளைக்கு எப்போ வருவாங்க தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கு தெரியாது சார். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். சரி சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.